வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த பதிவை இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே அதிர்ஷ்டசாலிகள்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பாக்கியசாலிகள் நான் முழுமையாக நம்புகிறேன். எதனாலங்க இதை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா, இந்த வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் கொண்டவர்கள், நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா நடக்கும்? அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் யாரோ ஒருத்தர் மூலமாக அவங்க கண்களுக்கும் அவர்களுடைய காதுக்கும் வந்து சேர்ந்துடும். இதுதான் இந்த அறிகுறிகளை வைத்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாளை எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக காத்துட்ருக்கு, நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றது. ஆகவே இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே உண்மையிலுமே இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்வில் அடுத்த ஒரு 48 நாளில் மாற்றங்கள் ஏற்படும். நான் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவை தரேன். ஏன்னா கடந்த பல வருடங்கள் நாம் கொடுத்த ஆன்மீக தகவல்கள், ஜோதிட கணிப்புகள் எல்லா நாடுகளிலும் பார்த்து இன்றைக்கி 11 லட்சம் சந்தாதாரர்கள் நம்மளுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. பல கோடி நபர்கள் பார்த்து முடிச்சாச்சு நம்ம பதிவுகளை. அப்போ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பதிவு இதுவரை நம்ம கொடுத்த பதிவுகளிலேயே மிக முக்கியமான பதிவு. ஏன்னா இந்த ஒரு பதிவு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை நீங்கள் வாழ்வில் பார்க்காத பல நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பது உறுதி, 100% உறுதி. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனான ஒரு கணிப்புகளை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இது நம் பதிவை பார்ப்பவர்களுக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நம்மக்கிட்ட ஆன்மீக பொருள் வாங்கினவங்க, ஜாதகம் பார்த்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரி கொண்டு போகணும். நீங்கள் நினச்ச இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். இங்கே உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம், உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெட்ட பலன்கள், இன்றைக்கி உங்கள் நேரம் சரியில்லை, அல்லது இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவை பார்த்த பிறகு அனைத்தும் மாற்றி காட்ட போகிறீங்க. அது நீங்கள் தான். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், இந்த பதிவை பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது நான் விளையாட்டுக்கு திரும்ப சொல்கிறேன். இங்கே யூடியூப்பில் 1008 பதிவுகள் இருக்குது. யாரோ என்னென்னமோ பேசி வச்சுருக்காங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பதிவுகள் உங்கள் ஆழ் மனசில் ஒரு வேலையை செய்யும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகையால் அலட்சியப்படுத்திட்டு போயிடாதீங்க. முழுமையாக பார்த்து பாருங்கள். அப்புறம் தெரியும் ஏன் இந்த பிரபஞ்சம் இந்த பதிவை இப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னு. சரி, நம்ம அதிகமாக பேசாமல் இந்த பலனுக்கான விஷயங்களுக்கு போவோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவரை பல வருடங்களாக நீங்கள் கேட்ட விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன ஐயா, விதிமுறைகள் சொல்லுங்கள். நிறைய பேர் ஐயா நீங்கள் ஒவ்வொரு பதிவுகள்லேயும் அந்த விதிமுறைகள் அந்த விதிமுறைகள் என்னன்றது தான் எங்களுக்கு தேவையே. தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும்னு கேட்ட ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் வரப்பிரசாதமாக சக்கரை பொங்கல் மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு இனிப்பான வாழ்க்கையை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இந்த பதிவை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், உடனே சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா, நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்னைக்கு 1 கிலோவில் வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து கணித்து தரப்படும். உங்கள் ஜாதகமோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஜாதகமோ என்ன உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது, நீங்கள் என்ன பலன் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு கணிச்சு தமிழில் டைப் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? அதே போல் 11 சிவப்பு குண்டின் மணிகள், 11 மினி கோமதி சக்கரங்கள், பண ஈர்ப்பு தன்மைக்கான ஆன்மீக பொருள், இதை நான் இலவசமாக கொடுத்துட்றேன். அதோட மட்டும் இல்லை, இந்த பஞ்சகவ்ய விளக்கு பாக்ஸையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன். இதில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பஞ்சகவ்ய விளக்குகள் 12 விளக்கு இருக்குது. அப்போ இந்த ஆஃபர் எவ்வளோ பெரிய ஆஃபர்னு பார்த்துக்கோங்க. இதுவரை நம்ம சேனல் ஆரம்பித்த பல வருடங்களில் இந்த ஆஃபர் தான் பெரிய ஆஃபராக கொடுத்துருக்கோம். அது குறிப்பாக ஜாதக பலனை இலவசமாக தரும். ஆகையால் சாம்பிராணி உங்கள் கைக்கு வந்து சரி, இந்த சக்தி வாய்ந்த சாம்பிராணி வாங்கினவங்களுக்கு தெரியும். இதை ஏன் நான் வாங்குங்கன்னு சொன்னேன். ஒரு வாட்டி தான் வாங்குன்னு சொன்னேன். இன்றைக்கி தொடர்ந்து வாங்கினவங்களே தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆகையால் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கி பாருங்கள். அது இந்த ஆஃபரில் வாங்குறது இன்னும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட். உங்களுக்கு ஜாதக பலன் தெரிஞ்சுக்கலாம். இந்த இலவச ஆன்மீக பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். முதல் வாட்டி வாங்கும் போதே நிறைய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆன்மீக பொருள் எல்லாமே இலவசமாக தரோம். இதுக்கான அந்த ஆர்டர் பண்ண வேண்டிய அந்த நம்பரும் நான் உங்களுக்கு உடனே கொடுத்துட்றேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 934535
979667 இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் நார்மல் கால்லாம் பண்ணாதீங்க, போகாது, நார்மல் கால் போகாது, நானே தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஃபாரின்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, அன்டைமில் நிறைய ஃபோன் வருது. அதனால தான் நம்ம வந்து இதை வாட்ஸ்அப்காக மட்டும் மாற்றிட்டோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே, நம்ம சீக்கிரமாக பதிவுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆவலோட கேட்ட ஒரு விஷயம், ஆகையால தான் நான் சீக்கிரமாக இந்த பதிவு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, சிம்ம ராசியிலேருந்து ஆரம்பிப்போம். சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கான விதிமுறைகளில் தான் இப்போ நம்ம முதல்ல சில மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், சரிங்களா? அப்போ இதில் பாருங்கள், காலபுருஷ தத்துவத்தின் படி பார்த்தீங்கன்னா 5வது ராசியாக வரக்கூடிய, அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு இங்கு இவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எந்த ஒரு நபர்களும் அடுத்த 48 நாட்கள், ஐயா நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த 48 நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதிமுறைகளும் நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு ஒவ்வொன்றும் சொல்ல போகிறேங்க. இந்த ஒவ்வொரு விதிமுறைகளும் ஐயா நீங்கள் மனசார ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு வளர்றான்னு நினச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு விதிமுறைகளும் நீங்கள் உள்ளார்ந்து, நான் ஒவ்வொரு விதிமுறையும் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை ஏன் நம்ம இவ்வளோ நாள் யோசிக்கல அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் நம்ம இதை பண்ணாமல் விட்டுட்டோமே, இதனால தான் இவ்வளோ தடங்கல்கள் தாமதங்கள் வந்துச்சா அப்படின்றதையும் நீங்கள் உணர்வீங்க. நான் சொல்லவே உங்களுக்கு இதுவரை விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு உங்கள் மனசில் விடை கிடைச்சிக்கிட்டே வரும். சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் என்ன விதிமுறைகள் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். சிம்ம ராசிக்கார நண்பர்களே, முதல் விதிமுறை, உங்கள் வாழ்வில் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஐயா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விதிமுறை என்ன தெரியுங்களா? நம்பிக்கை. யாரங்க நம்புறது? யாரை நம்ப சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்ம ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் வெளியில் இருக்கிற நண்பர்களை நம்புவதை விட சிம்ம ராசிக்காரர்கள் முதல்ல கொண்டு வர வேண்டிய விதிமுறை, உங்கள் மீது தன்னம்பிக்கையை அதிகரியுங்கள். ஒரு விஷயத்தை நம்புங்க. என்ன நம்பணும்னா, உங்களால் முடியும் நம்புங்க, அடுத்த நாள் மாற்றம் கொண்டு வர முடியும் நம்புங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கான, ஒவ்வொரு வெற்றிக்கான, ஒவ்வொரு முயற்சிக்கான, ஒவ்வொரு இலக்குக்கான அந்த ஒரு நபர் நம்பதான்றதை நீங்கள் முதல்ல நம்பணும். இந்த நம்பிக்கை முதல் விதிமுறை இதுதான். ஏன்னா இந்த அடிப்படை அஸ்திவாரத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான முதல் விஷயம் இதுதான். இதன் பிறகு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதிமுறைகளும் தான் முதல்ல இது இருந்தால் தான் அதெல்லாம் கனெக்ட் ஆகும், இது இருந்தால் தான் அது நடக்கும். திரும்பவும் நான் சொல்கிறேன், முதல்ல இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க முதல்ல ஆள் மனசில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருங்க. என்ன நம்பிக்கை? இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஐயா இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுன்னாவே நீங்கள் நல்ல எதிர்காலத்துக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பிரபஞ்சமும் கடவுளும் வச்சுருக்காங்க. இதை முதல்ல நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கையோடு தான் நான் முதல்ல இந்த பதிவே நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன். அந்த நம்பிக்கை தான் இந்த இடத்துலையும் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ முதல்ல சிம்ம ராசிக்காரர்கள் நம்பிக்கை என்ற ஒரு அடிப்படை அஸ்திவாரத்தை முதல்ல உருவாக்கிட்டு அதன் பிறகு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரூல்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், அப்படியே நடக்கும். அது அப்படியே நடக்கிறத நீங்களே லைவாக பார்ப்பீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது முதல்ல ஒரு விஷயத்தை எந்த விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதை இங்கே நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. நம்ம நேராக 14வது கேள்விக்கே விடை சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. முதல்ல படிப்படியாக நீங்கள் அதற்கான விஷயங்களை கொண்டு வரணும். சிம்ம ராசிக்கார நண்பர்களே, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்பிக்கை. இப்போ நீங்கள் உங்கள் ஆள் மனசில் நம்பிக்கை விதைச்சாச்சு. என்ன விதைச்சாச்சு? நாளைக்கு என்னுடைய பிரைட் ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு அப்படின்றது. சரி, ரைட்டு. முதல்ல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஐயா சிம்ம ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. என்னென்னா, அடிக்கடி உடம்பில் காயங்கள் ஏற்படுகிறதா? நோட் பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள், காயங்கள் என்னங்க காயங்கள்? ஐயா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு, அதாவது இவர்கள் வாழ்வில் ஒருவேளை காயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல கையில் காலில் அடிக்கடி எனக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குதுங்க, ஏதோ ஒரு சின்ன கீறல்னா கூட அதை நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்ல கடந்த சில வருடங்கள், கடந்த சில மாதங்கள், கடந்த சில நாட்கள் எடுத்து சிம்மராசிக்காரங்க இந்த விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எனக்கு அடிக்கடி காயம் படுதுங்க அப்படின்னா, ஐயா காயம் படக்கூடிய சிம்மராசிக்காரங்க கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றால் நீங்கள் அடிக்கடி உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய காயம் உங்களை திசை திருப்பும்.
எதுக்குங்க திசை திருப்புது? ஆமாம், இப்போது சிம்ம ராசினாவே சிங்கம் தான். இப்போ சிங்கம் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு விலங்கை போய் வேட்டையாடுது, சரிங்களா? வேட்டையாடக்கூடிய விலங்கு பலவீனமாக இருந்ததுன்னா சிங்கத்துக்கு இரையாயிருது. ஒருவேளை சிங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய திறமை கொண்ட ஒரு விலங்காக இருந்தால் சிங்கத்தை எதிர்த்து போராடுது. அப்போ சிங்கத்திற்கும் உடம்பில் காயங்கள் ஏற்படுது. புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம சில விஷயங்களில் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப சிம்ம ராசிக்காரர்களில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி காயம் உடம்பில் ஏற்படுது, கீரல் அது இதுன்னு. எனக்கு ஏதோ ஒரு சண்டை மூலமாக வீட்டில் ஏதோ சண்டை வந்துடுது, இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே உங்கள்கிட்ட விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுடைய நெகம் பட்டு உடம்புல காயம் ஏற்படுது. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். என்னங்க விதிமுறையில் இதெல்லாம் எதுக்குங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா இருக்குது, இதுக்கும் காரணங்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பதிவுகளில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை முழுமையாக பாதுகாக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களை முழுமையாக பாதுகாத்து உங்களுக்கான இலக்கை நீங்கள் தெளிவாக யாருனாலையும் எதுக்காகவும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை தாமதப்படுத்திடக்கூடாது, அடைய முடியாமல் போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, மூணாவது விஷயம் எதுலங்க கவனத்தை செலுத்தணும்? இப்போ இதை செக் பண்ணிட்டீங்களா? காயங்கள் உங்கள் உடம்புல அடிக்கடி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு இருக்கா? இனி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த 48 நாட்கள் உடம்புல எந்த காயும் வராத அளவுக்கு கவனமாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா? அதே போல் அடுத்த மூன்றாவது விஷயம், கோபத்தை இனி யாரிடமும் அடுத்த 48 நாளைக்கு காட்டாதீங்க. இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 48 நாட்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க கோபத்தை மற்றவர்களிடம் காட்டவே காட்டாதீங்க. கோபத்தை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் சொல்ல, ஏங்க எங்களுக்கு என்ன வேணும்னே நாங்கள் போய் ஒருத்தர் கோவப்பட போகிறோமா, நாங்கள் கத்த போகிறோமா? எங்ககிட்ட கோபத்தை ஏற்படுத்தி விடுற மாதிரி பேசுகிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு விஷயத்தை 10 வாட்டி இல்லை 50 வாட்டி சொல்லி யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, அப்போ எங்களுக்கு கோபம் வராமல் என்னங்க பண்ணும் அப்படின்னு சிம்மராசிக்காரங்க கேட்பாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஏங்க கோவப்படுறீங்கன்னு சிம்மராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். அடுத்த வார்த்தை அதான் ஒரு, நான் என்ன வேணும்னு கோவப்படுறேன்னா, எனக்கு என்ன கோவப்படணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீங்கள்லாம் கரெக்டாக சொல்லக்கூடிய விஷயத்தை செய்தால் நான் ஏன் கோவப்படுகிறேன் அப்படின்ற கேள்வி தான் கேட்பாங்க சிம்மராசிக்காரங்க. அப்போ இந்த இடத்துல என்னங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இந்த கோபம் என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றப்ப அந்த கோபத்தை அவர்கள் எங்கெங்கெல்லாம் விதை மாதிரி தூவணுன்றது தான் அவங்க தெரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க, ஆமாங்க சிம்ம ராசிக்காரங்கன்னா எங்களுக்கு கோபம் அதிகமாக வருங்க, இதெல்லாம் என்னங்க சொல்ல வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டால், ஐயா கோபம் வருது சரிதான், அந்த கோபத்தை எங்கே நீங்கள் வெளிக்காட்டுறீங்க இதையெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணும்போது தான் இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் இதெல்லாம் என்னங்க யோசிக்காமல் விட்டுட்டனே, இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளே எல்லாம் நிறைய அடங்கியிருக்கு. அப்போ சிம்மராசிக்காரங்க அடுத்த 48 நாட்கள் ஐயா நீங்கள் தயவு செஞ்சு யாரிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம், இக்னோர் பண்ண ஆரம்பிங்க. என்னங்க, ஆமாம் இக்னோர் பண்ண ஆரம்பிங்க. அதாவது கோபத்தை காட்டாமல் தவிர, இது சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும். பாதம் 1, உத்திரம் பாதம் 1. புரியுதுங்களா? அதனால் இது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யாருக்காக சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறேன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டணும்ல நம்ம, கரெக்டுங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை, எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் கண்ட்ரோல் ஒரு அளவுக்கு மேலே பண்ண அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது வெளிவர ஆரம்பிக்கும். அதே போல தான் கோபத்தையும் எங்கே கொண்டு போய் கொட்டி தீக்கிறதுன்னு தெரியல. அப்படின்றப்ப சிம்ம ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய கோபத்தை நீங்கள் முன்னேற்றத்திற்கான வைராகியத்தில் காட்டுங்க. முன்னேற்றத்திற்கான வைராக்கியம். இப்போ ஒரு மனுஷன் ஒரு மனிதன் உங்களை அவமானப்படுத்தி போயிட்டான்னு வைங்க, அவன் மேலே போய் கோபத்தை காட்டாதீங்க. அந்த அவமானப்படுத்தப்பட்டது ஏன், அந்த சூழ்நிலை ஏன் வந்துச்சு, இனி அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு அந்த சூழ்நிலை மேலே கோபப்படுங்க. மனிதர்கள் மேலே கோவப்பட்ட சிம்மராசிக்காரர்கள் யாரும் அடுத்த நிலைக்கு வந்ததா சரித்திரமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே வீழ்ச்சி தேடிக்கிட்டதாக தான் நடந்திருக்குது. சரித்திரம் அதை தான் சொல்லுது. அப்போ என்னன்னா, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மேலே கோபத்தை காட்டணும். சூழ்நிலை மேலே கோபத்தை காட்டினா என்ன ஆகும்?
எதனால இந்த சூழ்நிலை வந்துச்சு, இனி இந்த சூழ்நிலை நான் வரவே விட மாட்டேன், இந்த சூழ்நிலை எனக்கு எதிரி அப்படின்னு அந்த சூழ்நிலைக்கு ஆப்போசிட் சூழ்நிலை என்ன, நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை, அதை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கோவத்தை இவ்வளோ நாள் நம்ம எங்கே காட்டிட்டு இருந்தோம், மனிதர்களிடம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் அதிகமாக காட்டியிருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க நல்லா பாருங்கள், சிம்மராசிக்காரங்க அவங்க ஃபேமிலியில் அவங்க கூட பயணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட தான் கோபத்தை காட்டுவாங்க. திருமணமான சிம்மராசிக்காரெல்லாம் பாருங்க, கணவன் சிம்மராசினா மனைவிட்ட அதிக கோபத்தை காட்டுவாங்க, மனைவி சிம்மராசினா கணவன்கிட்ட அதிக கோபத்தை காட்டுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் அடிக்கடி வந்து கோபத்தை காட்டி திரும்ப போய் அவங்க கிட்ட அவங்கள வந்து கூல் பண்ண நினைப்பாங்க, அவங்கள சமாதானப்படுத்த நினைப்பாங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா தோணும், ஒரு கட்டத்துக்கு மேலே அடியே அப்பா இவங்க கூட எல்லாம் வாழவே முடியாது போல இருக்கு, இவங்க கூட எல்லாம் இருக்கவே முடியாது போல இருக்கு, என்னப்பா திடீர்னு கோபம் வருது, திடீர்னு இறங்கிடுறாங்க, திடீர்னு கோபம் வருது, ஏறுறாங்க இப்படியே இருக்கின்ற மாதிரி புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய முதல் விஷயம் சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் என்பதுதான் சிம்மராசிக்கார கூட அவங்க கூட வாழ்றவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும், ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். என்னப்பா இவங்க எப்படிப்பட்ட நபர்கள்னே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது இவர்களிடம் எழக்கூடிய இந்த கோபம். அப்போ இந்த கோபத்தை சிம்மராசிக்காரங்க சூழ்நிலை மேலே இனிமேல் 48 நாட்கள் இதை நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வரேன். சரி, இப்போது இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். அடுத்து என்னன்னா, சிம்மராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்வில் எக்காரணத்தை கொண்டும் தவறான எந்த விஷயங்களுக்கும் துணை போகவே கூடாது. தவறு என்ற விஷயம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகாது. இந்த வார்த்தை தவறு, தப்பு, அது தவறு என்பதை கூட, தவறு ஒரு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், தப்பு தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த தவறை திருத்தி கொள்ளலாம், தப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான மன்னிப்பை கேட்க வேண்டும். கரெக்டுங்களா? அப்போ சிம்மராசிக்காரங்க பாருங்கள், பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து ஒருத்தர் தவறு செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட குணம் கொண்ட சிம்மராசிக்காரர்களே ஏதாவது ஒருவேளை, ஏன்னா இப்போ இதே ராசியில் எல்லாரும் நல்லவங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் மிகச்சிறந்தவர்கள், மிக நல்லதை நினைப்பவர்கள், நல்ல எதிர்காலத்தை கொண்டவர்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எல்லா விதமான குணங்களும் பண்புகளும் சிந்தனைகளும் கொண்ட நபர்கள் இதே ராசியில் இருக்கலாம் இந்த உலகத்தில். அவரவர்களுடைய சுயஜாதகப்படி அவரவர்கள் பிறந்து வளர்ந்து முறைப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விதிமுறைகள் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்னா அந்த இடத்துல நாம் கொடுக்கக்கூடிய விதிமுறை என்னவா இருக்கணும், தவறான விஷயங்களுக்கு துணை போகக்கூடாது. சிம்மராசிக்காரங்க ஒருவேளை உங்கள் ஃபேமிலியிலே கூட யாராவது ஏதாவது சில தவறுகள் செய்து கொண்டிருந்தாலும் அதை நீங்கள் எதிர்க்க வேண்டும். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏங்க இதில் என்னங்க, இது நான் வந்து ஒரு யாருக்கு தெரிய போகிறது இல்லையே, இது நான் வந்து எதிர்க்காம இருந்தால் யாருக்கு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. சிம்மராசிக்கார நண்பர்களே, இங்கள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நகர்வுகளும், ஒவ்வொரு சிந்தனைகளும், ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. என்ன யாருங்க கவனிச்சிட்டு இருக்கா? பிரபஞ்சம். சரிங்களா? அப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு எங்கே தப்பு நடந்தாலும் அதன் மூலமாக நமக்கு என்ன ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சாலும் அது கிடைக்கக்கூடாது, அது வேண்டாம், நான் அந்த தவறை எதிர்ப்பேன் அப்படின்னு நின்னாங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தெரியாது அதனுடைய பலன், நாளைக்கு நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, எந்த விதமான பாவங்களும் உங்களுக்கு வந்து சேராது. அதாவது ஒரு தவறை செய்பவனுக்கு தான் பாவம் வரும்னு கிடையாது, அந்த தவறை கண்டும் காணாமல் போகிறான் பாருங்க, அவனுக்கும் அந்த பாவத்தில் பங்கு உண்டு. அப்போ அடுத்த 48 நாள் உங்கள் ஃபேமிலியிலே யாராவது தவறு செய்தாலும் அதை சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. நீங்கள் சண்டைக்கு போங்க, அவங்கக்கிட்ட பேசாதீங்க, அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெறுத்து தள்ளிடுங்கலாம் நான் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட ஒரு எதிர்ப்பை காட்டுங்க அவங்கக்கிட்ட, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய எதிர்ப்பை இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் காட்டணும். சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் இப்போ நான் சொன்னது. சரிங்களா? அடுத்தது நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்வதை
மற்றவர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கணும். என்ன சொன்ன ஐயா? நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல, அதாவது நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் சொன்னால் மற்றவங்க கேட்கணும், அதாவது உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னால் எல்லாருமே கேட்கணும். அப்போ அதை எந்த இடத்துலேருந்து சொன்னால் அவங்க கேட்பாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். ஏன்னா இப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்குங்கன்னு வைங்களேன், தலைமை பண்பு இருக்குது உங்ககிட்ட, பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்கள வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறதுல நீங்கள் ஒரு சிறப்பான நபர்கள். ஒரு ஐடியா கொடுக்கறதுல, ஒரு விஷயத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறதுல, ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கிறதுக்கான தகுதிகள் இந்த மகரம்ன்ற பாருங்க, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இதே பூரம் நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னா கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஆடம்பரத்தை விரும்புவீங்க, இனிமையான பேச்சு இருக்கும். ஏன்னா மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான். அப்போ பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், உத்திரம் 1ஆம் பாதம் அதிபதி சூரிய பகவான். எப்படி இருப்பாங்க? தைரியம் இருக்கும், கடின உழைப்பு இருக்கும், லட்சியத்தை பிடிச்சிட்டே வாழ்வாங்க, ஒழுக்கமாக வாழணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த சிம்ம ராசிலே பாருங்கள் இவ்வளோ கேட்டகரி நபர்கள் இருக்காங்க. அப்போ இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதான் நான் சொல்லியிருக்கேன், பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஐயா, ஒரு ஃபேமிலியில் சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்கன்னா நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லியிருப்பேன், குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குடும்பத்தின் மீது அக்கறையும் பண்பு இருக்கணும். அந்த சீரியஸ்னஸை எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக, அடுத்த நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்னுடைய ஃபேமிலி அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுங்க, இப்படி இருந்துச்சுங்க, இன்றைக்கி தான் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்கிற குடும்பங்கள் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஏன் ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குது? எதனால் இப்படி இருக்குது? அந்த குடும்பத்தில் யார் என்ன செய்தார்கள்? அப்போ இன்று நல்லபடியாக உங்கள் கையில் ஒரு கண்ணாடி பொருள் மாதிரி குடும்பத்தை ஒரு கடவுள் உங்களுக்கு அழகாக கையில் கொடுத்துருக்காருன்னா அதை இன்னும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நீங்கள் அடுத்த எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சுக்கணும். இதை ஏங்க இவ்வளோ சீரியஸ்னஸாக சொல்கிறீங்க? ஆமாம், இதுதான் அடிப்படை முக்கியமே. உங்கள் ஒரு குடும்பத்தில் சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் நல்ல காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை சிம்மராசிக்காரங்க ஏற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ சரி போனால் போதும் அப்படின்லாம் கிடையாது. அந்த கடமையை நீங்கள் வழினா போய் ஏற்றுக்கணும். ஏன்னா அதற்கான நபர்கள் நீங்கள். இது வேறு ராசியாக இருந்தால் இதை நான் சொல்ல மாட்டேன், சிம்ம ராசின்றனால நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அது அங்கே நடக்கும். அதுக்கே எத்தனை எதிர்ப்புகள் வருது நீங்கள் பார்க்காம இருக்கீங்க. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஃபேமிலிக்குள்ளேயே, குடும்பத்துக்குள்ளேயே, ஏங்க வெளியில் என்னங்க பெரிய எதிரி, வீட்டுக்குள்ளேயே எனக்கு இருக்காங்க எதிரி. வீட்டுக்குள்ளேயே நான் பேசுகிறத கேட்குறத எதிர்ச்சொல் சொல்கிறவங்க, எதிர்பேச்சு பேசுகிறவங்க, என்னை பிடிக்காதவங்க இருக்க தானே செய்கிறாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ எங்கே மாற்றத்தை முதல்ல கொண்டு வரணும்? ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரணும். சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே ஃபேமிலிக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுதான் பெரிய வெற்றி உங்கள் லைஃப்பில். அதுதான் பெரிய சிரமம் கொண்டு வர்றது. நீங்கள் வெளியில் இருக்கிற நபர்கள் பாருங்கள், சிம்மராசிக்காரங்க அவங்க நினச்சா வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நல்லபடியாகவே கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்கள்ட்ட சீக்கிரமாக. அவங்களுக்கு ஏற்ற நபராக கூட மாற்றிடுவாங்க சிம்மராசிக்காரங்க, ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வாங்க பார்ப்போம். சிம்மராசிக்காரங்க எவ்வளோ சிரமன்றது சிம்மராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க அதாவது ஒரு நல்லதை நினச்சி சொல்கிறேங்க, ஏதோ என்னுடைய பழக்கம் கொஞ்சம் கத்தி சொல்லிடுறேன், சத்தமாக சொல்லிடுறேன், கொஞ்சம் கோபமாக சொல்லிடுறேன், அதுக்குன்னு சொல்ல வந்தது என்னன்றதை புரிஞ்சுக்காம எங்கிட்டே சண்டாக்கி வராங்க அப்படின்னு சொல்கிற சிம்மராசிக்காரங்க நிறைய பேர். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லணும்னா அதை அவங்க கேட்கணும். அதை கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். நீங்கள் நான் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கணும், நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா அந்த அளவுக்கு உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும். அப்போ தானே அவங்க அதை கேட்பாங்க. அதாவது கண்ணு முன்னாடி ஒரு ரிசல்ட்டை காட்டினா தான் யாருமே நம்புவாங்க. கரெக்டுங்களா? சும்மா நம்ம வாயில் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரிசல்ட் வரணும். ரைட்டு, இதை பண்ணால் இது வருது, இதை ஃபாலோ பண்ணால் இது வருது. அப்போ இவ்வளோ நாள் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்காம விட்டோம், அப்போ இனிமேல் தெரிஞ்சுக்குவோம், இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம், நீங்கள் ஒன்று சொன்னால் அதை மற்றவர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வரணும் முதல்ல. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஃபேமிலியை முழுவதுமே, குடும்பத்தை முழுவதுமே நீங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய கடமை, பொறுப்பு சிம்மராசிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் மிக மிக சிறப்பு.
உங்களால் அது முடியும். சிறந்த குடும்பத்தை உருவாக்குவது, ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை அஸ்திவாரம் அதுதான். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க பெஸ்ட்டு இந்த உலகத்திலேயே. நல்ல குடும்பத்தை உருவாக்கும் மனிதன் தான் இந்த உலகிலே சிறந்தவன். ஏன்னா அவன்தான் நல்ல சமுதாயத்தையும் உருவாக்குவான். சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, இந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து சிம்ம ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அதாவது கையில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள் கொண்டு வருவேன் உள்ளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களும் நிறைய உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ என்னென்னா, ஐயா கையில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு, அடர் சிகப்பு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடர் சிகப்பு உள்ள கயிறு ஒன்று கட்டிக்கோங்க, சாமி கயிறாக பார்த்து. சரிங்களா? அடர் சிகப்பு கயிறு. சரிங்களா? ஃபுல்லாக கயிறு வாங்கி கட்டிங்களா, ஒரே ஒரு கயிறு. சரிங்களா? எதற்காகங்க அடர் சிகப்பு? சிம்ம ராசிக்கே உண்டான நிறம் சிவப்பு. சூரிய பகவான் எப்படி, அதாவது சூரியன் போட்டு கொளுத்தி எடுக்கும், ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அப்படியே சூரியன் மெல்ல மெல்ல மறையும். அப்போ மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, அப்பாடா போட்டு வெயில் கொளுத்துச்சு, இப்போ சூரியன் மறைய போகுதுப்பா, இப்போ நல்லா குளுன்னு இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும்னு. சூரியன் மறைஞ்சிரும், அப்புறம் நட்சத்திரங்கள் வரும். அப்போ என்ன நடக்கும், மனிதர்கள் நட்சத்திரத்தை பார்த்து, அந்த ஸ்டாரை பார்த்து, ஆஹா கண்ணுக்கு அழகாக இருக்குப்பா, குளிர்ச்சியாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, ஸ்டார் எப்படி மின்னுது பாரு அப்படின்லாம் தோணும் தான். ஆனால் நேரங்கள் செல்ல செல்ல, இருள் சூழ மனிதர்கள் மனதில் ஒரு விஷயம் உருவாகும். என்னென்னா, எப்பப்பா விடியும், எப்போ சூரியன் உதிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பார்த்தீங்களா? தொடர்ந்து இருளே இருந்தால் என்ன ஆகும்? வெறும் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டே நம்ம பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்த முடியுமா? சூரியன் வந்தாதான், விடிஞ்சாதான் ஒரு விடியலே உருவாச்சு. அப்பாடா விடிஞ்சிருச்சுப்பா, நம்ம இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கோம், உயிரோடு தான் இருக்கோம், நமக்கான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு, சரி வாங்க ஓடுவோம், உழைக்க போவோம், நமக்கான மாற்றத்தை பார்க்க போவோம் அப்படின்னு எல்லாம் எழுந்திரிச்சு போகிறது எப்போ? சூரியன் உதிக்கும் போது தான். அப்போ அந்த சூரியனுக்கான நிறம் என்ன? அடர் சிவப்பு. இந்த அடர் சிவப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஆக்டிவாக வச்சுருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ரெட்டா அது வந்து டேஞ்சரான நிறமாச்சு. ஐயா அது பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஆனால் இங்கே ராசிப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் இந்த அடர் சிவப்பு என்பது இவர்களுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். எப்போவுமே ப்ரெசன்டேஷன்லேயே இருப்பாங்க. அதாவது சோம்பேறித்தனம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வேகமாக செயல்படுவதற்கான அந்த உந்துதலை ஏற்படுத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி, ஒருவேளை நான் கயிறெலாம் கையில் கட்டிக்க முடியாதுங்க, எனக்கு அது பிடிக்கலைங்கனாலும் பரவாயில்ல, அடர் சிவப்பு உள்ள பொருட்கள் ஏதாவது கையில், ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில், அப்படி இல்லைன்னா நீங்கள் நீங்கள் எழுதக்கூடிய பேனா, நோட்டு, புத்தகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடர் சிவப்பு ஒன்று கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை அடுத்த 48 நாள் இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் பெரிய செலவெல்லாம் எது இந்த வீடியோலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போய் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த வழிபாடு பண்ணுங்கள், இதுக்கு 50,000 20,000 செலவு, இதெல்லாம் நான் என்றைக்குமே நம்ம பதிவுகளில் சொன்னதே கிடையாது. நாம் சொல்லக்கூடிய கணிப்புகள் சாமானிய மனிதர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு நோக்கம் தான், நல்லதை நோக்கி அவங்க போகணும், கடவுள் கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன சொன்னோம், அடர் சிவப்பை பற்றி பேசணும். இப்போ அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன். இதை சிம்மராசிக்காரங்க கவனமாக கேட்டுக்கோங்க. ஐயா தனி அறை, இது என்னங்க தனி அறை? சிம்மராசிக்கார நண்பர்களே, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இப்போ நான் சொல்கிற ஒரு பழக்கத்தை அடுத்த 48 நாள் இந்த விதிமுறைகளோடு சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். தனி அறை, சரிங்க எங்கள் வீட்டில் தனியாக அறையே இல்லைங்க, ஒரே ரூம் தான் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஐயா உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு, அதாவது ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம், இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு 1 hour கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். தனிமையாக தனி அறையில் இருந்து உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை கேள்வி எழுப்புங்கள் சிம்மராசிக்கார நண்பர்களே. இது உங்களுடைய வாழ்வில் விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடையை காட்டிடும். இதை நான் வந்து சொல்கிறது அலட்சியப்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு. தினம்தோறும் இது வந்து உங்களுக்கு கசப்பாக கூட இருக்கலாம், என்னங்க தினமும் அவங்க கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தை தாண்டவங்களுக்கு தான் அது எதுவுமே நல்லது நடக்கும்.
சும்மா உட்காந்துட்டு தான் எதுவுமே நடக்காது. சிம்ம ராசிக்கார நண்பர்களே, தனி அறையில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரூம் இருந்துச்சுன்னா, அல்லது சரிங்க யாருமே எங்களுக்கு தனி ரூமே இல்லைன்னாலும் அதிகாலை டைமாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எந்திரிச்சு சரிங்களா, தனியாக இருக்கிற மாதிரி தனியாக உட்காந்து உங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கடந்த வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களை விட்டுருங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்துருக்கும், மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். இங்கே நம்ம திருத்தப்பட வேண்டியது, மாற்றப்பட வேண்டியது நம்ம கஷ்டங்களை தான். அப்போ சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை முதல்ல உங்ககிட்ட நீங்களே உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்காரு தெரியுங்களா? சிம்ம ராசிக்குள்ள ஒருவன் இருக்கிறான். அவனிடம் நீங்கள் பேசாமல் விட்டது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். நான் சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான். நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க கிட்டலாம் நிறைய பேர்த்திட்ட பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க, நிறைய விஷயத்த சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னு கோவப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நிறைய பேச்சுக்கள் நிறைய பேசியிருப்பீங்க வெளியில் எல்லா இடத்துலையும். ஆனால் அவ்வளவும் பண்ண நீங்கள் ஏன் ஒருத்தரை கவனிக்காமல் விட்டுட்டீங்க? ஏன் ஒருத்தர்கிட்ட பேசாமல் விட்டுட்டீங்க? அவர் தானே உங்களுக்கு எல்லாமே. அங்கே தானே உதிக்குது ஒவ்வொன்றும். அதுதான் உங்கள் மனசாட்சி. அதை தான் இந்த இடத்துல நான் கொண்டு வரேன். 7வது பாயிண்டில் கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் யார் என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை சிம்மராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் ஆள் மனசில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாமல் இதை பண்ணிடுங்க. முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இது இந்த வாழ்வில் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது இந்த விஷயத்தை பண்ணி பார்த்துடணும். என்ன, நீங்கள் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நம்ம வெளியோட்டமாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம நல்லவங்க, நம்ம யாருக்கு எந்த கெடுதல். ஐயா எல்லாம் சரி, அதை உள்ளே இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டையும். அப்போ சிம்ம ராசிக்கார நண்பர்களே, உங்கள் மனசாட்சியிடம் தனியாக பேசுங்க, கேள்வி கேளுங்க. அங்கே நீங்கள் இப்போ சிம்ம ராசிக்காரங்கிற மாதிரி கேள்வி கேட்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முன்னாடி உட்காந்து பாருங்கள், அப்படியே கிடுக்கு பிடிக்கிற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஆக்ரோஷமாக கேட்பாங்க. அந்த மற்றவர்களை நோக்கி அனுப்பக்கூடிய அந்த கேள்விகளை அப்படியே திருப்பி உங்கள் மனசுக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல நீங்கள் யார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்கிறீர்கள். அப்போ உங்ககிட்ட மாற்றம் வேணும், நான் ஒவ்வொரு பதிவுகளையும் கத்திக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்களா? அந்த மாற்றம் என்ன என்பதை இந்த தனி அறை உங்களுக்கு சொல்லும். அந்த தனி அறையில் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் மனசாட்சியுடன் பேசும்போது உங்களுக்குள்ள இருக்காம பாருங்க அந்த மனசாட்சி, அவன் சொல்வான் இதற்கான பதில்களை. உங்ககிட்ட முதல்ல என்னென்ன மாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்றத. அப்ப இதுவும் விதிமுறைகளில் வருகிறது, இதையும் நீங்க சிந்திக்கணும். கரெக்டுங்களா? அப்ப இது எல்லாமே ஒவ்வொன்றும் எவ்வளோ உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்ப இது எல்லாமே ஒன்று சேர்ற இடம் 48 நாள். அப்படியே அதாவது ஒரு துணியை சலவைக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி பளிச்சுன்னு இருக்கும், அப்படி நீங்கள் மாறிடுவீங்க உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ 8வது பாயிண்ட் என்னன்னா, ஐயா சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி என்ன தெரியுமா? உங்களை தட்டி கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. தட்டி கொடுக்க ஆள் இல்லை. எப்படிங்க கரெக்டாக சொல்லிவிட்டீங்க அப்படின்றீங்களா? ஆமாம். இப்போது ஒன்றும் இல்லை, சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் லைஃபே நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் மற்றவர்கள் பாராட்டும்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, மற்றவர்கள் வியக்கும்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆஹா இந்த விஷயம் நல்லா பண்ணியிருக்கு தம்பி, பாப்பா நீங்கள் இந்த விஷயம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து முன்னேறுங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கு ஒரு ஆறுதல்னு சொல்கிறோம் பாருங்க. ஆறுதல் இல்லை, நமக்கு பக்கத்தில் நின்று நமக்கான ஒரு முயற்சிக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? சிம்ம ராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொரு செயலை நீங்கள் செய்த பிறகும் உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கணும். ஓகேப்பா, மனசுக்குள்ள இதை நீங்கள் நினச்சிக்கணும். ஓகேப்பா இந்த விஷயம் நீ பண்ணிட்ட, பரவாயில்ல, ஓகே,
பரவாயில்ல, ஓகே. இவங்கெல்லாம் யாருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி இவங்கெல்லாம் நம்மளை சுற்றிக்கிறவங்க யாரும் இதை பற்றி உன்கிட்ட எதுவும் சொல்லி உன்னை தட்டி கொடுத்து உன்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணுறேன் உன்னை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த தட்டி கொடுக்கும் ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. இது என்ன பண்ணுன்னா மேலும் 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 உங்களை பல விஷயங்களை செய்ய வைக்கும். எப்படி செய்ய வைக்கும்? மற்றவர்களிடம் இருந்து நமக்கு பெருமிதம் வருகிறதா, மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிறார்களா, மற்றவர்களிடமிருந்து பாராட்டு வருகிறதா என்பதை காட்டிலும் உங்களை நீங்கள் முதல் பாராட்டி கொள்கிறீர்களா என்பதில் தான் இருக்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றம். ஏன்னா இதில் பர்சன்டேஜ் தாண்டக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது சில நேரத்தில் தலைகணமாக மாறிடும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐயா 9வது விதிமுறையே அதுதான். வளர வளர பணிவு வேணும், பணிவு வேணும். நான் சொன்னேன் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? ஐயா நீங்கள் ஒரு விஷயத்தை ஆக்ரோஷமாக பேசுவீங்க, எல்லாத்தையும் அதாவது ஒருத்தரை வழி நடத்துறதுல கரெக்டு, ஒரு லீடராக நிற்கிறதுக்கு நீங்கள் பெஸ்ட்டான ஆள், தலைவராக இருப்பீங்க, ஆளுமை திறன் எல்லாம் சரி. ஆனால் ஒரு நல்ல ஆளுமை திறன் உள்ள நபர்களுக்கு தான் பணிவு முக்கியமே. நம்ம சொல்கிறதா எல்லாம் கேட்பாங்களே, அப்புறம் என்ன நம்ம தான் எல்லாம் அப்படின்ற ஆணவம் மட்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே வந்துடக்கூடாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் அதாவது இந்த தற்பெருமையாக பேசுகிறாங்கல்ல, அதையும் தான் இதுக்குள்ளே வருது. அதெல்லாம் பேசவே கூடாது சிம்மராசிக்காரங்க. தன்னைத்தானே தற்பெருமை ஆகவே ஆகாது, சரிங்களா? அது என்ன பண்ணுன்னா உங்களை அப்படியே உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் ஒரு மாயை உலகத்துக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போயிடும். நம்மளால தான் எல்லாம் பண்ணுவோமே, நம்ம சொல்கிறது தான் எல்லாம் கேட்குறாங்களே, அப்புறம் என்னன்னு உங்களை வேகமாக ஓட விடாமல் மந்தமாக உட்கார வச்சிடும். இது ரொம்ப டேஞ்சர். அதனால தான் சொன்னேன், இந்த இடத்துல பர்சன்டேஜ் வேணும். என்ன பர்சன்டேஜ்? உங்களை தட்டி கொள்வது, உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறதுல கூட ஒரு அளவுக்கு தான் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடணும், என்ன பண்ணிடக்கூடாது அந்த இடத்துல, ஆஹா சூப்பர், இந்த லெவலில் வேறு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் எல்லாம், நீதாப்பா எல்லாம் அப்படின்னு உங்களை நீங்களே அளவுக்கு அதிகமாக என்கரேஜ் பண்ணிடக்கூடாது. நான் இதையும் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஐயா எதுவாக இருந்தாலும் அளவுடன் உள்ள லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விதிமுறைகளுமே உங்களை அளவோட ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வர வைக்கும். உங்கள் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாகவே இருந்தாலும் சரி, வழிபாடாகவே இருந்தாலும் சரி, ஒருத்தட்ட பேசுறது, பழகிறது, சாப்பிடக்கூடிய முறை, எல்லா விஷயத்திலுமே உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, மகிழ்ச்சிக்கு எவ்வளவு உங்கள் லைஃப்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்தால் போதுமானதோ அதை மட்டுமே கொண்டு வர வைக்கும். மற்ற எல்லா விஷயத்தையும் இக்னோர் பண்ணிடுவீங்க. அது நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இதை எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போயிடுவீங்க. இப்போ நீங்கள் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கணுங்க அப்படின்னு நினச்சா கூட அதை அடைஞ்சிட்டீங்க, அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக சரி இந்த இதுவரை தான் நம்ம எதிர்பார்த்தது. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கணும்னு நீங்கள் டார்கெட் வச்சுட்டிங்கன்னா அதுவே பெரிய டார்கெட் தான். ஆனால் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய திறமையால், உங்களுடைய அந்த ஒரு நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு விதியால் நீங்கள் 1 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா வேற ஒரு மனிதனாக தான் என்ன பண்ணுவான், அப்பாடா நம்மளுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பான். ஆனால் இந்த விதிமுறையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன தோணுன்னா, அதாவது நம்ம போட்ட இலக்கு இதை தாண்டி வரும் விஷயங்கள் எல்லாமே நம்மளுடையது அல்ல, இது மற்றவர்களுக்கு சேர வேண்டும் என்று கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதை தானம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அதுக்கு அடுத்த வருஷமா நீங்கள் அந்த 1 கோடி டார்கெட் முடிச்சிருவீங்க. அப்போ பாருங்கள் எப்படி ஒரு விஷயம் இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு. ஆனால் அந்த 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 டார்கெட்டை தாண்டி வர பணத்தை ஆஹா இதுவும் நமக்கு தாப்பான்னு எடுத்து வச்சுக்கிறான் பாருங்க, அவன் அடுத்த வருஷம் அந்த 1 கோடி டார்கெட் அடைய மாட்டான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், ஏங்க இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா தர்மம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு தர்மம் என்பது, அதாவது தானம் தர்மம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில அமைப்புகள் இருக்குது. அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி கட்டத்தில் நிற்பது என்னென்னா தர்மம் தான். தர்மம் செய்யும் சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தலைவர்களாக இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, தானங்கள் தர்மங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை ஆண்ட தலைவர்களும் இருக்காங்க, இந்த நாட்டில் இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போது அதான் நம்ம சொல்லுவாங்கள்ல, ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுக்குது,
ஒரு இலவசமாக ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்றப்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு அதிகரிக்குது. புரியுதுங்களா? அப்போ அது நம்ம இலவசம்ன்ற பேரை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அங்கே வர்றது கொடுக்கறது எல்லாமே ஒரு தானம் தர்மம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் போயிடுது கர்ம வினைகள் படி பார்த்தோம்னா. அப்போ அவங்க திரும்ப அவங்களுக்கான கிரெடிட் ஏறிட்டே போகுது. அவங்க மேலே இன்னும் மக்கள் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதுக்கு நான் பொலிட்டிக்கலாக சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்னன்னா, தானம் தர்மம் செய்யும் சிம்மராசிக்காரங்க நிறைய நல்லதை பார்ப்பாங்க லைஃப்பில். ஏன்னா தானம் தர்மம் செய்கிறது சும்மா தானம் தர்மம் சரி இதை தானம் பண்ணுறோம், இதனால் நமக்கு பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் வரும்பா அப்படி நினச்சி பண்ணுறதெல்லாம் தானம் தர்மம் இல்லை. ஒருத்தருடைய சூழ்நிலையை பார்த்து மனசார கண் கலங்கி அவங்க நல்லா இருக்கணும்ப்பா, அந்த இடத்துல நம்ம இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவோம், ஐயோ அந்த கஷ்டம் அவங்களுக்கு வர வேண்டான்னு நினச்சி போய் நிற்கிறாங்க பாருங்கள் சிம்மராசிக்காரங்க. அவங்க பக்கத்தில் கடவுளே தானாக நிற்பார். நீங்கள் கோயிலுக்கு போய் 24 மணி நேரம் கும்பிடணும்னு அவசியமே இல்லை. இறைவனும் பிரபஞ்சமும் அழைக்காமலேயே உங்கள் கூட நிற்பாங்க. புரியுதுங்களா? இதை எல்லாமே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்கள். சரிங்க, இப்போ இதே சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் லைஃப்பில் நம்ம கடந்து வரக்கூடிய இந்த 12 மாதங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் வருது. இதில் நல்லா பாருங்கள், தட்சிணாயனம் நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் தட்சிணாயனம் இது என்னங்க தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிறீங்க? அதாவது 12 மாதத்தை தட்சிணாயனம் மற்றும் உத்தராயணம் அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தட்சிணாயனம் எனும் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். என்னன்னா, இப்போ உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. திருமணம் ஆகியிருக்கிறது, குழந்தை பிறந்திருக்கிறது, வேலை கிடைச்சது, புரியுதுங்களா? உங்கள் லைஃப்பில் நடந்த எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த 6 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கான்னு பாருங்கள். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு தட்சிணாயனம் இந்த 6 மாதங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேவரபுளான ஒரு இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 6 மாதங்களில் எனக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் தெரியுது எந்த அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். தெய்வீக காலம் நல்லா பாருங்கள். இந்த 6 மாதத்தில் தான் நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம நிறைய அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா வழிபாடுகள், பரிகாரங்கள்னு பிஸியாக இருப்பாங்க. தெய்வீக காலம். இதை எனக்கு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், ஐயா சுவர் இருந்தால்தான் சித்திரம், இதுவும் விதிமுறையில் வருது. நீங்கள் என்னதான் நீங்கள் எல்லாம் யோசிச்சு எல்லாம் பண்ண நினச்சாலும் நீங்கள் திடமாக நின்னீங்கன்னா தான் அங்கே பண்ண முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து தான் பண்ண முடியும். அப்போ சிம்ம ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நீங்கள் நல்லா பாருங்கள் ஐயா, முதுகு, மேல் வயிறு, மார்பு, இந்த முதுகு பிடிப்பு இருக்கா, வயிறு வலி, புரியுதுங்களா? சில பேருக்கு நெஞ்சு அப்படி குறுகுறுன்னு வலிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன சொன்னோம், சிம்ம ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா, சிம்ம ராசியில் மனிதர்களாக பிறந்துட்டாலே உடற்பயிற்சி தேவைன்றதை நம்ம பல பதிவுகளை சொல்லிப்போம். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த முதுகு சார்ந்து பிரச்சனை வராமல் இருக்க, வயிறு சார்ந்து சரியான இதற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. அடுத்த 48 நாட்கள் உடற்பயிற்சியிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். வெறும் உங்களுக்கு இந்த விதிமுறைகள் மட்டும் கணக்கில் வராது, உடற்பயிற்சியும் சேர்ந்தால்தான் முழுமையாக உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் முழுமையாக ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஏன்னா இத்தனையும் பண்ண போகிறது உங்கள் உடல் தான். உடலுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்ல வரேன். மனசுக்கு எப்படி பங்கோ அது போல் உடலுக்கும் பங்கு இருக்குது. அப்போ அந்த உடலையும் நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். அப்போ உடற்பயிற்சி குறிப்பாக நம்ம சொன்னது முதுகு, வயிறு, மார்பு, சரிங்களா? இதற்கான சீரான உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெயிட்டு போட்டு அடித்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சீரான உடற்பயிற்சி, சரிங்களா? அதே போல் இவ்வளவும் சொன்ன இந்த விஷயத்தில் இன்னொன்னே நான் உள்ளே கொண்டு வரேன். ஐயா,
தூக்கமின்மை மயக்கத்தையும் சோர்வையும் ஏற்படுத்திடும். தயவு செஞ்சு தூக்கம் என்ற ஒரு விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இவ்வளவும் பண்ணக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய இலக்கு இருக்கும் சொல்லுங்கள். அவங்களுடைய டார்கெட் எவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் பண்ணி இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நைட்டு படுத்த உடனே தூக்கம் வந்துடுமா? பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இதை நம்ம பண்ணிடலாமா, இதை செஞ்சிடலாமா, இன்னும் நம்ம என்னென்ன மாற்றத்தை அடைய முடியும், இன்னும் என்னென்ன பண்ணலான்னு எப்போ நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட்டாக அப்பாடா படுத்து தூங்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிந்த மனிதர்கள் பகலில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை விட இரவு 8 மணிக்கு மேலே அவர்களுடைய வாழ்க்கையில் பல சோகமான விஷயங்கள் சிந்தனைகள் எல்லாமே அதிகமாக ஏற்படுது. அதிகமான டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய நேரமே இந்த இரவு நேரங்கள் தான் அப்படின்றது தான் எனக்கு தெரிய வந்த விஷயங்கள். அப்போ அந்த இடத்துலையும் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நீங்கள் பண்ணாதான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தெளிவாக. 8 மணி நேரம் தூக்கம் நிச்சயம் தேவை. 8 மணி நேரம் நீங்கள் சரியாக தூங்கியே ஆகணும். நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிடுங்க. 9:30லேருந்து 10க்குள்ளெல்லாம் சிம்மராசிக்காரங்க தூங்கிடும். இந்த பதிவை பார்க்குறவங்க அடுத்த 48 நாளில் தூங்கிட்டு, ஏன்னா இப்படி தூங்கினாலே அதையும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருந்தாங்க. ஐயா நீங்கள் சொன்ன கரெக்டு, எனக்கு அதிகாலையில் திடீர்னு விழிப்பு வருது, இது நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தூங்கி பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக நடுவில் ஒரு 3 மணிக்கோ 2 மணிக்கோ கண்டிப்பாக ஒரு முறை கண் விழிப்பீங்க. அதுவும் நடக்கும். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சிம்மராசிக்கார நண்பர்களே, வீட்டில் எப்போவுமே கோதுமை தானியம் குறையாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கி மூட்டையாக அடுக்குங்கன்னு சொல்ல, எப்போவுமே வீட்டில் இந்த தானியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறப்ப கோதுமை என்னங்க, எதுக்குங்க குறிப்பாக கோதுமையை சொல்கிறீங்க? சிம்மராசிக்காரர்களுக்கு வளத்தை அதிகரித்து கொடுத்து பலத்தையும் அதிகரித்து கொடுக்கும் 2 விஷயம்தான் தேவை சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த 2 விஷயம் இருந்துட்டா இவங்க இந்த உலகத்தையே ஆண்டுருவாங்க. என்னென்ன? வளம் ப்ளஸ் பலம். பாருங்க, செல்வ செழிப்பும் தேவை. அந்த செல்வ செழிப்பை பயன்படுத்தி தன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று ஆரோக்கியமாக வாழ பலம் தேவை. அப்போ இது 2மே வேணும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அந்த வளத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஆன்மீக ரீதியான ஒரு விஷயமாக தான் இந்த கோதுமை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கோதுமை உங்களுடைய சமையல் அறையில் கோதுமை குறைந்தளவாவது இருக்கிற மாதிரி, டோட்டலாக காலிங்க அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் சிவபெருமான் வழிபாடு, பிரம்மன், புரியுதுங்களா? வழிபாடுகளும் நீங்கள் அவ்வப்போது நீங்கள் இதே வேலையாக இருங்க நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். சரிங்களா? வழிபாடுகளும் உங்களுக்கு அந்த இறை ஆகர்ஷண சக்தியை அதிகரித்து கொடுக்கும். அதே போல் சிம்மராசிக்கார நண்பர்களே, கண் விழிக்கும் பொழுது, முடிஞ்சளவுக்கு கண் விழிக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி கண் விழியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு நோக்கி கண் விழிங்க. எந்திரிக்கிறீங்க, தூங்கி முடிச்சு எந்திரிக்கிறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிழக்கு திசையை பார்த்து கண் விழிக்கணும் அப்படின்னு. கண் விழித்து கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து கண் விழித்த உடனே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இனியாவும் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எந்திரிங்க. புரியுதுங்களா? கிழக்கு திசையை நோக்கி எந்திரிங்கன்னு சொல்ல வரேன். கண் விழித்து எந்திரிங்க. அதே போல் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் இன்னொரு பழக்கத்தையும் உள்ளே கொண்டு வரணும். என்னென்னா புத்தகங்கள் படிக்குவது. என்னங்க இதையெல்லாம் சொல்கிறீங்க? ஐயா ஆமாம், அதாவது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு எல்லா விதமான அமைப்பையும் உருவாக்கி விட முடியாது. புரியுதுங்களா? இத்தனை ரூல்ஸ் வேணுமாங்க ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லதை அடைய, வெற்றி அடையனா? ஐயா இத்தனை ரூல்ஸ் என்ன கேட்டால் கம்மி. ஏன்னா ஒரு மனிதன் அவன் வாழ்வில் நல்லதை தொடர்ந்து அடைவதற்கு இங்கே நம்ம பல விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இவை எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தானே வருது. அப்போ எல்லாத்து மேலேயும் நம்ம கவனத்தை வச்சு தானே ஆகணும். ஒரு நல்ல சமையல் உருவாக ஒவ்வொரு பொருளுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், காய்கறிகள் அளவோடு இருக்கணும், நல்ல சுவையை தரக்கூடியதாக இருக்கணும். அதை பதமாக நம்ம அதை சமைத்து எடுக்கும் பொழுது தான் அதற்கான முழுமையான ருசியே கிடைக்குது. அதுபோல தான் நம் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதிமுறைகளும் இருக்கணும். அந்த விதிமுறைகள் நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய விதிமுறைகளாக இருக்கணும். அதை சரியான அளவில் நம்ம பயன்படுத்தணும். அப்போ வாழ்க்கையும் சுவையாக ருசியாக மாறும். சரிங்களா?
இப்போ நம்ம சொன்ன விஷயம் என்ன? புத்தகம் படிப்பது. நல்ல நல்ல புத்தகங்களாக வாங்கி படிங்க. நல்ல நல்ல புத்தகங்களாக வாங்கி படிங்க. இவை எல்லாமே உங்களுக்கு அதாவது ஹிஸ்ட்ரி, வரலாறு இது சம்மந்தமாக அதிகமாக வாங்கி படிங்க. குறிப்பாக பிரபஞ்சம் சார்ந்த புத்தகங்களை அதிகமாக படிங்க சிம்மராசிக்காரங்க. இவை எல்லாமே உங்களை இன்னும் நல்லா ஈர்க்கும், ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்தகங்களை படிக்க படிக்க ஈர்ப்புத்தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? அப்புறம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன தெரியுங்களா? தேடணும். தேடுதல் இது தேவை. இப்போ இது எத்தனாவது பாயிண்ட்டு? 17வது பாயிண்ட் வந்துட்டோம் நம்ம. தேடுதல். லோன்னு தேடணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சிம்ம ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் கடவுள் உங்களுக்கு எப்போ நல்லதை காட்டுவார்னா 3 விஷயம் இருக்கணும். தேடுதல், அலைதல், முயற்சித்தல். ஐயா, இந்த 3 இல்லாத சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை வெற்றி அடைவதே இல்லை. இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. தேடுதல். தேடணும். தேடிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கான தேடல் அது வேலை சம்மந்தமாகவும் சரி, தொழில். ஏன்னா நிறைய நபர்களுக்கு என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னுடைய வேலைக்கான தொழிலுக்கான துறை என்பதே தெரியல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன்பாங்க. அப்போ வேலைக்கான தேடல் மட்டுமல்ல, நல்ல மனிதர்களை தேடணும், நல்ல பதிவுகளை தேடணும், நல்ல வார்த்தைகளை தேடணும், நல்ல இடங்களை தேடணும், நல்ல உடைகளை தேடணும். இவை எல்லாமே தேடல் என்ற ஒரு விஷயம் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். முதல்ல வண்டின்னா என்ன? வாழ்க்கை என்னும் பயணம் இங்கே தான் ஆரம்பிக்குது. தேடல். அடுத்து என்னன்னா, அந்த தேடக்கூடிய விஷயம் ஒரு கையில் கிடைக்கும் பாருங்க, அதை வச்சு அடுத்த முன்னேற்றத்திற்கு அலையணும். அலைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது சிம்மராசிங்களுக்கு. அலைச்சல் ஆரம்பத்தில் இருந்து தான் அடுத்தது முயற்சியாக கன்வெர்ட் ஆகும். அந்த முயற்சி தான் அதில் சில இடங்களில் தோல்விகளை கொடுத்து அந்த அனுபவத்தை வச்சு கடைசியாக வெற்றின்னு ஒரு அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்போ இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, ரைட், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அலைச்சல் இருக்கும் தான், தேடல் இருக்கும் தான், முயற்சிகள் இருக்கும் தான், அதில் தோல்விகளும் ஏற்படுதான். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அலைச்சல், தேடல், முயற்சி, அதில் கிடைக்கிற தோல்வி, ஏமாற்றம், இவையெல்லாம் இயற்கையானவை. இதெல்லாம் இயற்கை. இது எல்லாருடைய லைஃப்பில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அப்போ இது உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக வந்து தான் தீரும். இது வராமல் அடுத்த கட்டம் போகவே முடியாது. இதை வருதோ வரலையோ, இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே அதுவாக வரும், அதுவாக கிடைக்கும்னா உட்காந்துருந்தா வேலைக்கே ஆகாது. அப்போ தேடுதல், அலைதல், முயற்சித்தல், இது 3மே இருக்கணும். சரிங்களா? அதே போல் ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இந்த தேடுதல், அலைதல், முயற்சித்தல் இது அப்பப்போ மொபைல் ஃபோனை சார்ஜ் போடுற மாதிரி உங்களை இன்னும் பூஸ்ட் ஆக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அடிக்கடி தன்னை உற்சாகப்படுத்தி கொள்வதற்கான விஷயங்கள் தேவைப்படும். உங்களுக்கு எப்படி மொபைல் ஃபோன் எப்படி சார்ஜ் கம்மியானா போய் சார்ஜ் போட்டுவிட்டு ஏற்றுறோம், அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான முயற்சிக்கான அந்த அந்த உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் அந்த மோட்டிவேஷனையும் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சுய ஜாதகத்திலே ப்ராப்ளம் இருந்தாலும், கஷ்டங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் கஷ்டத்தை தரும்னு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் விதியை மதியால் வெல்லக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறிடுவீங்க. நீங்களே பார்ப்பீங்க, அதிசயமாக இருக்கும். என்னங்க இந்த விஷயம்லாம் எனக்கு நடக்காதுன்னு நினச்சா நான் அதெல்லாம் நடத்திட்டேன், நானே நடத்தி காட்டிட்டேன்பீங்க. புரியுதுங்களா? அப்பப்போ உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் இது எந்த பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் ஆகுது இந்த விஷயம். 18வது பாயிண்ட்டு எங்கே நான் சொன்னேன், தனி அறை அப்படின்னு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேனே, அந்த இடத்துல தான் இது வந்து கனெக்ட் ஆகுது. நான் பாருங்கள், 7வது பாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகுது. 18வது பாயிண்ட்டு 7வது பாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. என்ன, தனி அறையில் உட்காந்து நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களே பேச உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள்கிட்ட நீங்களே பேசுவீங்க, இதை பண்ணலாம், இதை செய்யலாம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உட்காந்து தனியாக பேசுகிறீங்கன்னா, என்னங்க நான் தனியாக உட்காந்து பேசினா என்னை வந்து வீட்டில் ஏதாவது பைத்தியக்காரன்னு நினச்சிட போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க தயவு செஞ்சு.
இங்கே மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயமே வாயை திறந்து பேச மாட்டேன்றாங்க. அதுதான் இங்கே பேசுனா சரியாகாத விஷயங்களே கிடையாது. வெளிநபர்கள்ட்ட பேசுகிறதும் சரி, தன்னுடைய மனசாட்சிக்குள்ளே பேசுகிறது இங்கே யாரும் பண்ணுறதே இல்லை. வெளிநபர்கள்ட்ட கூட சில பேர் நல்லா பேசுகிறாங்க தான், தனக்குள்ளே பேசிக்க மாட்டேன்றாங்க, தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அனலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ இந்த 18வது பாயிண்ட்டு இதில் வந்து கனெக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ இந்த விதிமுறைகளின் படி, சரிங்களா, இப்போ இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு விதிமுறைகளின் படி இப்போ நீங்கள் அடுத்த 48 நாட்கள் இதை நீங்கள் கடைபிடிக்கணும். நான் சொன்னேன், இதுலேயே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இது சொல்லி முடிச்சிட்றேன், அவ்வளோதான், பதிவே முடிய போகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக யாரெல்லாம் இப்போ பாருங்கள் 55 நிமிஷம் வந்துருச்சு. இந்த 55 நிமிடமும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வச்ச ஒரு டெஸ்ட். இது யாரெல்லாம் இந்த 55 நிமிஷம் 18வது பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் இன்றைக்கி 1008 பிரச்சனை இருக்கட்டும், நாளைக்கு உங்கள் லைஃப்பை நீங்களே மாற்றி காட்ட போகிறீங்க. அதுக்கு தகுதியுள்ள நபர் தான் இந்த 18வது பாயிண்ட் வரைக்கும் பயணித்தவர்கள். 18வது பாயிண்ட் வரைக்கும் யார் பொறுமையாக கேட்டிங்களோ, ஏன்னா இங்கே பொறுமை இல்லாதவங்க தான் நிறைய பேர். அப்படியே அந்த பக்கம் போய் ஏதோ பெரிய ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, சேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கேம் விளாண்டுருப்பாங்க, எதேதோ போய் இன்ஸ்டாவில் போய் எதேதோ பேஜுகளுக்கு போய் கமெண்ட் போட்டுட்ருப்பாங்க. இதில் என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது சொல்லுங்கள்? இங்கே நம்ம லைஃப்பில் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயமே இங்கே கொட்டி கிடக்குது. இதில் விட்டு நம்ம எங்கே போய் வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் அங்கங்கே அவங்க இங்கே யார் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த விஷயமும் நிற்காது, நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் நம்ம, சரிங்களா? அப்போ இந்த விதிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த அதிகாலை தியானம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த இடத்துல நான் சொன்னேன், கிழக்கு திசையை நோக்கி எந்திரிங்க அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், அதிகாலை தியானம் என்னென்ன நீங்கள் எந்த இடத்த நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இந்த விதிமுறைகளோட ப்ளஸ் இந்த தியானத்தையும் பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ விதிமுறைகளையும் கேட்ட நீங்கள் அதிகாலை தியானம் அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது இமேஜினேஷன் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் அதிகாலை தியானத்தில் இதை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, டேஸில் கூட, டே டைமில் கூட சொல்கிறேன், நைட் டைம் சொல்ல, டே டைமில் கிடைச்சாலும் சரி, நைட் டைமில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்துங்கிற நேரத்தில் நான் இதையும் யோசிச்சுட்டு இருக்கிறேங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க, இதை யோசிங்க. என்ன இடத்த அடையணும், என்னென்ன நாளைக்கு உங்களுக்கு நடக்கணும், அடுத்து நடக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டிய நேரமாக இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன நடக்கணுன்றதை நான் பிரபஞ்சத்திற்கு ஒரு அறிகுறிகளாக அனுப்புகிறேன், ஒரு சிம்டமாக அனுப்புகிறேன், ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், அதுக்கான ஒரு நேரம் தான் இது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிரபஞ்சத்திற்கு சொல்லுங்கள், யூனிவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஏன்னா யூனிவர்ஸும் இதுக்குள்ளே வரும், உங்கள் லைஃப்குள்ளே வரும். நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு பதிவுகள்லையும் நம்ம தெளிவாக சில பதிவுகளில் தான் சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மனிதனை ஆழ வைப்பதே இவை தான். ஒரு பக்கம் அந்த மனிதனுடைய சுய ஜாதகம், இன்னொரு பக்கம் பிரபஞ்சம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ சுயஜாதக பலன் படி அந்த மனிதனுக்கான தசாபுத்தி பலன்கள், கிரக பலன்கள் எல்லாம் வந்து சேருது. அது வந்து சேரும் பொழுது அந்த மனிதன் எந்த மாதிரி சிந்தனைகளை விதைக்கிறான், எந்த மாதிரி வந்து தன்னை வந்து அவன் வந்து எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறான், அவனிடமிருந்து வெளிவரக்கூடிய அதிர்வலைகள் என்னன்றத, அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்துக்கு போகுது. அந்த பிரபஞ்சம் அதையெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை திரும்ப மனிதனுக்கு அனுப்புது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறப்ப தான் அந்த மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறானா இல்லையான்றது எல்லாமே முடிவு செய்யப்படுது. இப்படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணிக்குது. இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை மனிதன் அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் போதும் அந்த மனிதன் அதை எப்படி எதிர்கொள்கிறான், பயந்துக்கிறானா, அல்லது ஒருத்தர் மேலே கோவப்படுறானா, ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறானா, ஒருத்தனுக்கு கெட்டது பண்ணுறானா, இது எல்லாமே ஒரு அதிர்வலையாக தான் வெளியே ஸ்ப்ரிட் ஆகுது. அதெல்லாமே யூனிவர்ஸ்க்கு போகுது. யூனிவர்ஸ் வந்து இதற்கான வட்டியும் முதலும் வருது. அது கர்ம வினைகள்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், அது கர்ம வினைகளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பார்த்துக்கோங்க,
யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வந்தே சேரும். இந்த விதிமுறைகள்லையும் பிரபஞ்சத்திற்கும் நிறைய இடம் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் பிரபஞ்சம் ஒளிஞ்சிருக்கு. நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையுமே பிரபஞ்சம் ஒளிஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு வெளியே பார்க்குறப்ப ஒரு விதிமுறையாக தெரியலாம், ஆனால் உள்ளே அது ஒளிஞ்சிருக்கு. ஆகவே இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 1 மணி நேரம் இதுவரை நீங்கள் பார்த்த பல பதிவுகள் மாதிரி இருந்திருக்காது. இந்த பதிவு முற்றிலும் வேறுபட்டது. இது உங்கள் வாழ்க்கையே முழுமையாக மாற்றி காட்டப்போகுது. நீங்கள் நம்பிக்கையோடு அடுத்த 48 நாட்கள் நீங்கள் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்காது. ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட காரணம் இருக்குது, காற்றடிப்பதால் தான் அசையுது. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கும் காரணம் இல்லாமல் இல்லை. எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த குரல் உங்கள் மனசாட்சியின் குரல் தான். அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கு. இதுதான் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறிகள். புரியுதுங்களா? இப்படி தான் நல்ல நல்ல விஷயத்தை யாரோ ஒருத்தர் மூலமாக உங்கள் காது கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அவரே வானத்துலேருந்து குதிச்சு வந்தெல்லாம் எதுவும் நடக்க போகிறது இல்லை. மனிதர்களால் தான் மனிதர்களுக்கு நல்லது நடக்கும். ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவை பார்த்த அனைவருக்குமே வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இனியாவும் நிச்சயம் நல்லது நடக்கும். 48 நாட்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். 48 நாளைக்கு பிறகு பாருங்கள், இன்னும் நிறைய நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.